தியான நூல் வாசிப்பு. சம்பவமா சத்தியமா? 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 17வது வசனம். அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது. வாலிபன் ஒருவன் உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது என்ற வேத வசனத்தை படித்துவிட்டு, ஆண்டவரே, என் தலையில் உள்ள மயிரின் எண்ணிக்கையை எனக்கு கூறும் என்று ஜெபித்தான். ஆனால் பலமுறை ஜெபித்தும் அவனுக்கு பதில் கிடைக்கவில்லை. எனவே அவன் சோர்ந்து போய், ஆண்டவரே, என் தலை மயிரின் எண்ணிக்கையை நீர் அறிந்து வைத்திருப்பதால் என்ன பயன்? அதை நான் பலமுறை கேட்டும் எனக்கு சொல்லவில்லையே என்று சலித்து கொண்டான். அநேக வேத வசனங்களின் மூலம் தேவன் வெளிப்படுத்த விரும்பும் நியாயத்தை குறித்தும் உண்மையை குறித்தும் அறிந்து கொள்ள மனதை செலுத்தாமல் எழுத்துப்பூர்வமான அதன் அர்த்தத்திலும் சம்பவம் உண்மையா பொய்யா என்ற ஆராய்ச்சியிலுமே மூளையை குழப்பிக் கொண்டிருப்பார்கள். அது போன்ற கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருப்பதற்கு பதிலாக அந்த வேத பகுதிகள் மூலமாக நமக்கு தேவன் போதிக்கும் சத்தியம் என்ன, அதன் மூலம் தேவன் எதை நமக்கு உணர்த்த விரும்புகின்றார் என்று சிந்திப்பதே அதிக மேன்மையானதாகும். பல வேதாகம சம்பவங்களும் ஓமைகளும் சம்பவ ரீதியாக அல்லது சரித்திர ரீதியாக சில தகவல்களை நமக்கு தருவதற்காக எழுதப்படவில்லை. நாம் ஆவிக்குரிய பல உண்மைகளையும் தேவ நியாயங்களையும் உணர்ந்தறிந்து தேவனுக்கேற்றவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ளுவதற்காகவே அவைகள் தரப்பட்டுள்ளன. எனவே இப்படி நடந்திருக்குமா, இப்படி நடக்க முடியுமா என்ற கேள்விகளை எழுப்புவதிலேயே நாம் தீவிரப்படாமல், அங்கே தேவன் எதை நமக்கு சொல்லி உணர்த்த வருகிறார் என்பதை அறிவதிலேயே அதிக ஆர்வம் காட்ட வேண்டும். வேத வார்த்தைகளின் பின்னால் உள்ள உண்மைகளும் ஆவிக்குரிய அர்த்தங்களும் தேவ ஆவியினை பெற்றுக்கொண்டவர்களால் மட்டுமே விளங்கிக் கொள்ள முடியும். ஏனென்றால் அவைகள் ஆவிக்கேற்றபடி நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். ஜென்ம சுவாப மனிதனால் அவைகளை புரிந்து கொள்வது இயலாத காரியம். அநேகர் தேவ ஆவியினால் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை மூளையை கொண்டு அறிய முற்படுவதால் தான் தவறான அர்த்தங்கள் தோன்றுகின்றன. சிந்தனை: வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கொண்டே இரு, ஆயினும் உன் வாழ்க்கையை பிறர் கற்றுக்கொள்ள ஏதாவது செய்.